வணக்கம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை நாம் பயன்களை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்தில் 206வது பக்கம் நீல நிறத்தில் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நீல நிறத்தில் இருப்பதை நாம் படிக்க தொடங்குகிறோம். தெரியுதானா? நீல நிறத்தில் வருதா? யாராவது ஆமா இல்ல சொல்லலாம். Okay. This even will not be so much an aim and purpose as a spontaneous law of the being and an intuitive determination of the action by the light of the divine truth and its automatic influence. So this எனக்கு முதல்ல இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் even will not so much an aim. ஏன்னா அதுக்கு முன்னாடி its sole aim will be the expression of the divine illness and the keeping together of the world and its progress towards the manifestation that is to be அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுதான் சொல்லிட்டு this even will not be so much an aim and purpose. அப்ப இது என்னது? முதல்ல அதுதான் கொள்கைன்னு சொல்லிட்டு அதுதான் நோக்கம் சொல்லிட்டு இப்ப இல்லைங்கிற மாதிரி சொல்றாருன்னு பார்த்தா அப்படி கிடையாது. This even will not be so much an aim as a spontaneous law அப்படின்னு போட்டுட்டு of the being and an intuitive determination of the action by the light of the divine truth and its automatic influence. அப்படின்னா என்ன வருதுன்னு இந்த பொருள் என்னன்னா, அது ஒரு ஸ்பான்டேனியஸ் லா தான் அங்க இருக்கும். இயல்பாக வரக்கூடிய ஒரு விதி அல்லது சட்டம். எது இயல்பாக வரக்கூடிய அந்த ஜீவனின் சட்டம் அண்ட் அன் இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ஆக்ஷன். அப்ப உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த செயலை பற்றின ஒரு தீர்மானம் எதனால் வருகிறது? பை த லைட் ஆஃப் த டிவைன் ட்ரூத், அந்த இறைவனின் மெய்ப்பொருளின் ஒளியால் அது வருகின்றது. அண்ட் இட்ஸ் ஆட்டோமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ், அது இயல்பா அது தன்னுடைய செல்வாக்குன்னு பயன்பட. இன்ஃப்ளூயன்ஸ் பொதுவாக செல்வாக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஆனா எனக்கு படுற சொல் தாக்கம் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பான தாக்கத்தினால் அது வருகிறதுன்னு எனக்கு படுகிறது. இதை விட நல்ல சொல் இருந்தால் நீங்களும் சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸுக்கு செல்வாக்கு, தாக்கம், மூன்றாவதா ஒரு சொல் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். This even will not be so much an aim and purpose as a spontaneous law of the being and an intuitive determination of the action by the light of the divine truth and its automatic influence. இப்ப அடுத்த சென்டென்ஸ் போறோம். It will not proceed like the action of nature from a total will and knowledge behind her, but a will and knowledge enlightened in a conscious supreme nature and no longer obscure in this ignorant prakriti. It will not proceed like the action of nature. அப்போ இது இந்த மாதிரி ஒரு நிலை வந்தா இப்ப நம்மலாம் அந்த இயற்கையின் பால் பட்டு தான் போயிட்டு இருக்கோம். பசிச்சா சாப்பிடும், தாகம் எடுத்தா தண்ணி குடிப்போம். அந்த மாதிரி அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உடல் தேவை, உள்ள தேவை, உயிர் தேவைன்னு சொல்லி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி செயல்கள் தான். இட் வில் ப்ரொசீட் லைக் தி ஆக்ஷன் ஆஃப் நேச்சர். இங்க இருந்து எப்படின்னா ஃப்ரம் த டோட்டல் வில், ஃப்ரம் த டோட்டல் நாலேஜ் பிஹைண்டர்னா இங்க ஹேருங்கிறது இந்த இயற்கை. அந்த இயற்கை அன்னையின் பின்னால் உள்ள முழுமையான விளைவு, இச்சை, சங்கல்பத்துக்கும் முழுமையான ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தினாலும் சங்கல்பத்தினாலும் அது தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் வில் ப்ரொசீட். அந்த வில் எப்படி இருக்கும்? வில் அண்ட் நாலேஜ் என்லைட்டன் இன் அ கான்சியஸ் சுப்ரீம் நேச்சர். அங்க இருக்கிற நேச்சர் ஒரு சாதாரணமா இல்லாம இது உயர்ந்த பரம இயற்கையின் உணர்வுள்ள பரம இயற்கையின் ஒளியூட்டப்பட்ட ஞானமாகவும் சங்கல்பமாகவும் இருக்கும். No longer in this ignorant prakriti. இந்த பிரகிருதி நேச்சர் ரெண்டும் ஒண்ணுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். புருஷா பிரகிருதின்னு 2 வார்த்தையை போட்டுட்டு இருப்பாங்க. அதுல இந்த பிரகிருதி இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுல இக்னோரண்ட் பிரகிருதியா இருக்கு, அறியாமையால் பட்ட ஒரு பிரகிருதியாகவும், அப்ஸ்கியூர் பிரகிருதி, ஒரு இருள் சார்ந்த பிரகிருதியாகவும் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இட் வில் ப்ரொசீட் லைக் தி ஆக்ஷன் ஆஃப் நேச்சர் ஃப்ரம் a total will and knowledge behind her, but a will and knowledge enlightened in a conscious supreme nature, no longer obscure in this ignorant பிரகிருதி. 3வது சென்டென்ஸ் படிச்சுட்டு அப்புறமா நம்ம 3-4 முடிச்சலாம் நினைக்கிறேன் அந்த பேராகிராஃபை. It will be an action not bound by the dualities
but full and large in the spirit's impartial joy of existence. So it will not be an action, not bound by the dualities. அப்ப அந்த செயல் வந்து இரட்டைத்தன்மையால் கட்டுப்படாத செயலாக இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கும்னா, it will be an action full in the spirit's impartial joy of existence. It will be an action large in the spirit's impartial joy of existence. அந்த ஆன்மாவுக்கு ஒரு இருப்பின் ஜீவனின் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும். அது எதையும் சார்ந்து இருக்கு. அது பார்ஷியலா இல்லாம இம்பார்ஷியலா இருக்கும். அது பெரிதாகவும் முழுமையாகவும் இருக்கும். அவை சத்தம் வந்துச்சு. ஆன்ல இருக்கீங்களா? கடலூர் சீனிவாசனையா கொஞ்சம் உங்களுக்கு மியூட் போட்டுருங்க. சாரி. So it will be an action not bound by the dualities, but full and large in the spirit's impartial joy of existence. நேற்று சாவித்திரி பத்தின விளக்கம் போனசுந்தரி அம்மா ஆரோவில் இருந்து சொல்லும் போது இரட்டைத்தன்மைங்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். இரட்டைத்தன்மை வந்தாலே அறியாமை மற்ற எல்லாமே வந்துடும். ஸோ அதான் நாட் பவுண்ட் பை த டியூவாலிட்டிஸ். அவங்க அந்த ஆதாம் ஏவாள் இது கூட சொன்னாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டப்பறம் தான் அந்த இரட்டைத்தன்மை, இன்பம் துன்பம் இருள் ஒளி இந்த மாதிரி எல்லாம் மாற்றமா எதிர் நிலையெல்லாம் வருது. வரக்கூடிய தன்மை வந்து அந்த டியூவாலிட்டிஸ்னாலதான் வரும். ஸோ அந்த ப்ளஷர் அண்ட் பெயின் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பார்ப்போம். சரியா? சரி. The happy and inspired movement sentence படிச்சுவோம். The last sentence of the paragraph. The happy and inspired movement of a divine power and wisdom guiding and impelling us will replace the perplexities and stumblings of the suffering and ignorant ego. The happy movement of the divine power, the inspired movement of a divine power, happy and inspired movement of divine wisdom. இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துருவோம். அப்ப அந்த ஒரு இயக்கம் இருக்கிறது, அது மகிழ்வான இயக்கம், ஒளியூட்டப்பட்ட இயக்கமாக இருக்கும். அது இறைவனின் பேராற்றலாலும் இறைவனின் ஞானத்தாலும் வழிநடத்தப்படுகிறது. இம்பெல்லிங்கிற வார்த்தைக்கு நல்ல தெளிவான பொருள் தெரியுதா? சொல்றீங்களா? அமைதியா இருக்கீங்க. அது வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான வார்த்தையா தான் சார் தோணுது. அது டவுன்ஃபால் மாதிரி எதுவும் காமிக்காதுன்னு தோணுது சார். எனக்கு அது மீனிங் தெரியல ஆக்சுவலா. ஆனா கைடிங் அண்ட் இம்பெல்லிங் அஸ்ங்கிற போது அது கைட் பண்ணும், நம்மள வழி நடத்துங்கிற மாதிரி எனக்கு தோணுது. To drive forward, guide, propel, to urge to action through moral pressure, drive. I was impelled by the events to take stand. இது வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி, இது ரொம்ப நாள் ஆச்சு எடுத்துக்காட்டுகள் சொல்லி. சிரமமான எடுத்துக்காட்டு தான், அதான் எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். ஒரு கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் ஒருத்தர் சேலத்திலேயோ திருச்சியிலயோ இருந்தார். அவர் கையூட்டுங்கிற லஞ்சம் வாங்கி கொண்டு இருந்தவராக இருந்தாராம். இதெல்லாம் செவி வழி செய்தி, யார் என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா நம்ப திறந்த வட்டாரத்துல இருந்து வந்துச்சு. திடீர்னு அவர் கைவிட்டு வாங்குறது முழுமையா நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னா அவருடைய மகன் இறந்தே போயிட்டாங்க, கேள்விப்பட்டாங்க. அப்போ அந்த இந்த வார்த்தை பாருங்க இங்க இருக்கிறது, அது வந்து ஒரு மாடல். நம்ம இந்த மாதிரி பண்ணோம், அதனால நமக்கு இப்பவே தண்டனை கிடைச்சிச்சு. I was impelled by events to take a stand. அப்ப அந்த நிகழ்ச்சிகளால் நான் இந்த நிலையை எடுக்க நான் தூண்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தூண்டுதல்னு தாராளமா சொல்லலாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க பிரியாமா. கம்பல்னா அது நெகட்டிவாவும் இருக்கலாம். இந்த சினிமா கடைசி சீன்ல வந்து எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு உயிரில கையெழுத்து போட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டீங்களா?
பொதுவா பழைய சினிமாக்கள் எல்லாம் பார்த்தா யார் ஓனரோ அவங்களை கட்டி வச்சுட்டு நீ கழுத்து போடு, இல்லாட்டி கழுத்து போடுறது, இல்லாட்டி உன்னுடைய மகனை கொண்டுடுவேன், மகளை கொண்டுடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அது வந்து கம்பல் பண்ணி கழுத்து வாங்குது கான்ட்ராக்ட்ல. பொதுவா கம்பல் வந்து நெகட்டிவ் டோன் ஜாஸ்தி. இன்னொரு வார்த்தை நம்ம பார்த்தோம், ஞாபகம் கொயர்ஷன் பார்த்தோம், என்ன இருக்கா இந்த இதுலயே வரும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா இருக்காதும்? அந்த கொயர்ஷனும் அதே பொருள் தான். அதாவது ஒரு மிரட்டி காரியம் சாதிக்கிறது. ஓகே, இப்போ அதை நான் இங்க இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்புறம் இந்த இதுல வந்து the unrestrained intelligence of his upper impulses lead to anarchy and dissolution, but the suppression and coercion of his soul's freedom by a fixed and mechanical rule spells stagnation or inner death. Not this coercion or determination from outside, but the free discovery of the highest spirit and the truth of an eternal movement is the supreme thing he has to discover. The coercion, compulsion ரெண்டுமே ஒண்ணு. புரியுதுங்களா? coercion ரொம்பவே மிரட்டி செய்யுது. கம்பல்னா அது எப்படியோ பிளாக்மெயில் மாதிரி பண்ணி கூட நம்ம கம்பல் பண்ணலாம். நேரடியா செய்யின்னு சொல்ல மாட்டோம். பண்ணி செஞ்சேன்னா நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி நான் இப்போ நீங்க யாரோ உங்க ஸ்டாஃப் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த கோஷன் எந்த பேஜ்லன்னு தெரியுதுங்க? ஆனா நம்ம சார் ஜாயின் பண்றதுக்கு படிச்சுட்டு இருக்கலாமா? எடுத்த சென்டென்ஸ் யாராவது படிக்கிறீங்களா? திஸ் ஈவன் வில் நாட் பி ஓகே. தேங்க்யூ சார். திடீர்னு அது என்னமோ நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்லி வெளியே யூஸ் ஏன்னா என்னுடைய கிரெடென்ஷியல் சொல்லு, உன்னோட பாஸ்வேர்டு சைன் இன் பண்ணுன்னு ஏன் இந்த மாதிரி பண்ணி சத்தியமா தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஆகக்கூடாது, பார்க்கலாம். சொல்லுங்க பிரியாமா. சரி, இப்ப நீங்க கோஷன் காமிச்சீங்க சார், இது எந்த பத்தி சார்? இல்ல கேட்கல, என்னமா கோஷன் சொன்னீங்கல்ல, இது எந்த பத்தி சார்? 204வது பக்கம் ஆரம்ப கட்டம். தேங்க்யூ சார். 204 ஒரு 4வது 5வது வரி, 5வது வரி 7வது வரி. இம்பல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் இருக்கு, ஒரு மாரல், அதாவது பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு இது. urge to action through moral pressure. கேக்குதா? அப்ப அந்த மாதிரி ட்ரை ஃபார்வர்ட் ப்ரொப்பல் இருக்கு. இதே வந்து நீங்க சொன்ன கம்பல்க்கும் கோர்ஷனுக்கும் பாருங்க, இருக்கிற ஒரே ஒரு எழுத்து எடுத்துட்டோம்னா கம்பல் வந்து எடுத்துட்டு போட்டோம்னா, to force a person to do something, drive or constrain the court compel the company to pay full restitution, to necessitate exert a strong irresistible force way. இந்த மாதிரி இதெல்லாம் கம்பல் வரும். பெல்லர் அப்படின்னு சொன்னாலே டிரைவ்ங்கிற அர்த்தத்துல தான் வருது. கம்பல்னா ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போறது கூட கம்பல்ல வருது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோயர்ஸ்னு வந்த பக்கம். கோயர்ஷன் போடாம நான் கோயர்ஸ்னு போடுறேன். To pressure, intimidate or force someone into doing. இதுல இன்னும் கொஞ்சம் மிரட்டல்ங்கிறது கோயர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. To bring about or gain by pressure, threat or force.
coerced agreement among the parties, coerced a confession from the suspect. ஒழுங்கா உண்மையை சொல்லலைன்னா அவனை தூக்குல போட்டுருவான்னு சொல்றதெல்லாம் அப்படிதான். புரியுதுங்களா? Thank you. வசனமா சொல்லுங்கம்மா. சார் இங்க டு கொயர்ஸ் அப்படின்னு வர்றது வந்து யூ ஆர் ஹெல்டு பிட்வீன் டூ ஜாஸ் டைட், உங்களை ரெண்டு பக்கமும் ரெண்டு விஷயம் கம்ப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்தது சார் ஒரு இடம். இதுல வந்துச்சா இல்ல எப்படி? இல்ல ஜென்ரலா ஈவன் இன் சப்ஜெக்ட் அந்த கம்ப்ரெஷன் கொயர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இறுக்கம். பிசிக்ஸ்ல வருதா? ஆமா சார். அது சினானிமஸ் ஃபோர்ஸ்ல போட்டிருக்காங்க. ஓகே. Physics vector quantity that tends to produce an acceleration of a body in the direction of its application. Newton's second law of motion, it states that free body accelerates in the direction of the applied force and that its acceleration is directly proportional to the force and inversely proportional to its mass. Okay. But அவங்களை அதை நினைவூட்டுது அந்த சொல் இல்லையா? ஓகே. ஆமா சார். ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஸ்குவீசிங் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு கை நடுவுல ஒரு சாமான வச்சு கிரஷ் பண்றது, அது மாதிரி இந்த கொயர்சிங்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே. இந்த இதுலதான் இருந்தோம் இல்லையா? இப்பல்லிங்கிற வார்த்தையை பார்த்தோம். The happy and inspired movement of a divine power and wisdom guiding and impelling us will replace the perplexities. The perplexity யார கூட perplexities and stumblings of the suffering and ignorant ego. ஸோ வந்து இப்போ நம்ம எப்படின்னா ignorant ஈகோல இருக்கோம், அறியாமையான ஆணவத்தில் இருக்கோம். சஃபரிங் ஈகோ, கஷ்டப்படுற துன்பப்படுற ஆணவத்தில் இருக்கும். அதனால நம்ம கிட்ட நிறைய ஸ்டம்பிளிங்ஸ், தடுமாற்றங்கள் இருக்கு. பெர்ப்ளெக்சிட்டிஸ்ங்கிறது குழப்பங்கள் இருக்கு. அவையெல்லாம் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணுது. இவையெல்லாம் எடுத்து விட்டு எது வந்து ஹாப்பி மூமெண்ட், இன்ஸ்பயர்ட் மூமெண்ட், இறை ஆற்றலின், இறை ஞானத்தின் அந்த ஒரு இயல்பான மகிழ்ச்சியான ஒளியூட்டப்பட்ட இயக்கமாகவும் அது வந்து வழிகாட்டம் மட்டுமல்ல, அதாவது அழகா தட்டி கொடுக்குற மாதிரி. இது நம்ம அந்த பழைய காலத்து மக்கள் இதுல சொல்றதுன்னா அந்த பெரிய ஆட்டுக்கள் இட்லி மாவு ஆட்டுவாங்கல்ல, புவனேஸ்வரியம்மா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. மனுஷனா கை தள்ளி விடுவாங்க தெரியுமா? ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காரவங்க, ஒரு ஆள் ஒருத்தர் ஆட்டிட்டு இருப்பாரு, ஒருத்தர் அந்த அரிசியை தள்ளிட்டு இருப்பாங்க. கரெக்டா? விஷயம் சார் அது. அரட்ட கச்சேரிக்கு அதுதான் பர்ஃபெக்டான இடம் எங்களுக்கு எல்லாம். அந்த காலத்து பேஸ்புக் எல்லாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம்னா பேசிக்கிட்டே ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டு செய்வோம் சார். ஆமா. பாக்கியலட்சுமிமா நீங்க கை தூக்குனீங்க. ஆமாங்க சார், வணக்கங்க சார். அதாதாங்க சார், அது மாதிரி ரொம்ப நாள்ல அப்படி பண்ணிருக்கிறோம். அது எங்க அம்மா ரொம்ப நாள் வந்துங்க சார், சட்னி எல்லாம் மிக்சியில போடவே விட மாட்டாங்க, அதுலதான் ஆட்டணும் அப்படிம்பாங்க சார். இப்ப நான் சொல்லிட்டு அந்த மிக்சிக்கும் கிரைண்டருக்குள்ள வித்தியாசம் சொல்றேன். அதுல என்ன இந்த கை தள்ளி விடுறாங்களே, அதான் இம்பல்லிங் சொல்லலாம் தாராளமா. அதாவது வந்து அது ஒன்றும் இது பண்ணாம அழகா அவங்களை வந்து எப்படி தூண்டுகோல், விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி, இட்லி மாவு அரைக்கும் போது இன்னொருத்தர் கை மாவை வந்து அந்த இதுக்குள்ள தள்ளுற மாதிரி அழகா அது செயல்படாது. கைடிங் அண்ட் இம்பல்லிங் us will replace the perplexities and stumblings of the suffering and ignorant ego. அந்த இன்னொன்று இப்ப நம்ம நிறைய பேர் எதுவும் பழமைவாதின்னு நம்ம சொல்லுவாங்க. மிக்சியில அரைக்கிறத விட ஆட்டுக்கல்லையோ அம்மிலையோ அரைச்ச சுவைன்னு ஒரு பேச்சு இருக்கா இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க புவனேஸ்வரி. அது அந்த கல்லுல நேச்சரா வச்சு அரைக்கிற போது அது குளுமையோட இருக்கும். இந்த மிக்சி வந்து சூட்டை கொடுக்கும், அப்போ அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு. இதுல வந்து அரைக்கிற போது கைக்கு வலுவுங்கிறது வேற ஒரு விஷயம், ஆனா அதனுடைய சுவை தனியா அல்லாதியா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன் பாப்பா. வசந்தாமா என்ன சொல்றாங்க? வசந்தாமா சொல்லுங்க சார். அங்க ஃபைன் பிளெண்டிங், மிக்ஸி does not give such a fine paste.
அந்த கல்லுடைய அழுத்தம் வந்து இன்னும் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கும் போது there is a uniform blending of the taste. சரி, இது ரைட். நான் என்னன்னா ரெண்டு பேரும் நான் மறுக்கல, நீங்க சொன்ன கருத்துக்களை ஏற்கப்படுகின்றன சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னா, மிக்சியில வந்து கட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, பிளேட் என்ன பண்ணுது, இப்படி சுத்தி சுத்தி வரும்போது தேங்காயோ பச்சை மிளகாயோ ஏதோ ஒன்று கட் பண்ணுது. ஆனா இவங்க சொன்னது கிட்டத்தட்ட வந்து அழுத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ போடும்போது அழுத்தி நசுக்கப்படும் போது அதோட ஜூஸ் வெளியே வருது. வெட்டி வர்றதுக்கும் அழுத்தி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? சொல்ல பயன் புரியுதா? பேசிக் ஆமாங்க சார், அழுத்தி வர்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஜூஸ் வர்றதுக்கும் வெட்டி வர்றதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுதான் என்ன பொறுத்தவரை. இப்போ நம்ம எங்கேயும் போயிட்டோம். ஸோ இம்பல்லிங்ல இருந்து சட்னி, தேங்காய் சட்னிக்கு போயிட்டோம் நம்ம. சரி, அதாவது என்ன, இந்த மாவு ஆட்டும் போது கை தள்ளுற மாதிரி அந்த பவர் விஸ்டம் வந்து அப்படி கொஞ்சம் அப்படியே இது பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அன்னைக்கு 2 நாள் முன்னாடி பாக்கியலட்சுமி அம்மா இல்ல. இப்ப யாரு அடுத்தது படிக்கணும்னா ரிவர்ஸ்ல நான் வந்துட்டு இருந்தேன். கண்மலர் அம்மா படிச்சுட்டாங்க, இல்ல மகேஷ் முனீஸ்வரன் சார் கடைசியா படிச்சாரு. சார் நேத்து நீங்க சாந்தி ரெடி இல்லைன்னா முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவர் படிச்சாரு. முனீஸ்வரன் வரல. மஞ்சுளா மாட்டு புக் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு கேட்டேன். மகேஷும் படிச்சாரான்னு தெரியல. மகேஷ் படிக்கணும்னா படிச்சிடலாம். மகேஷ், are you there? சரிங்க, படிக்கிறேன். எங்க இருந்து கேட்டுக்கோங்க. முடிக்கிறது பேரா முடிக்கிறதுனால அதுல சிக்கலே வராது. எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டுருங்க. பக்கம் 323 15வது வரியின் நேத்து சொன்னாங்க. இதுவும் கூட ஒரு குறிக்கோளாக, இலக்காக இருப்பதை விட ஜீவனின் இயல்பான நியதியாகவே இருக்கும். தெய்வீக மெய்மையின் ஒளியாலும் அதன் இயல்பான செல்வாக்கினாலும் நிர்ணயிக்கப்படும் செயலாக அது இருக்கும். இயற்கை அன்னை தன் பின்னுள்ள முழுமையான அறிவு, சங்கற்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் இயங்குகிறாள். அதிமனச் செயலும் அவ்வாறே இருக்கும். ஆனால் அந்த அறிவும் சங்கற்பமும் அறியாமையில் உள்ள பிரகிருதியின் மங்கிய ஒளியில் இருக்காது. உணர்வுள்ள பரம இயற்கையின் ஒளி பொருந்திய சங்கற்பமும் ஞானமுமாக இருக்கும். அதிமனச் செயல் படைப்பின் இரட்டை நிலைகளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்காது. படைப்பில் ஆத்மன் நடுநிலையில் இருந்து கொண்டு அனுபவிக்கும் உவகையின் அடிப்படையில் அமைந்த முழுமையான பெரும் செயலாக அது இருக்கும். அறியாமையில் குழம்பி தடுமாறி தவிக்கும் அகங்காரத்தின் இயக்கங்களுக்கு பதிலாக தெய்வீக சக்தியும் ஞானமும் நம்மை வழிநடத்தி செயல்புரிய வைப்பதால் விளையும் ஒளி பொருந்திய மகிழ்வான இயக்கம் இடங்கொள்ளும். பிரியாமா கை வச்சிருக்கீங்க? என்ன சொல்ல, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 2 பேரும் கை வச்சிருக்கீங்க, கேட்கிறேன், பதில காணும். ஓகே சார். சார் இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் போட்டிருக்காங்கல்ல சார், அது வந்து இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட்ல திஸ் ஈவன் வில் நாட் பீ. இது ஃபர்ஸ்ட் லைன் ஆகும். இல்ல, திஸ் ஈவன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. திஸ் ஈவன் வில் நாட் பீ. ஆமா, அது இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா சார். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே முயற்சி பண்ணுங்க. இன்ட்யூஷன் என்ன, டிட்டர்மினேஷன் என்ன? ஆமா, பிரியமா, கம் ஆன், ட்ரை. தெரியல சார். இன்ட்யூஷனா உள்ளுணர்வுன்னு தெரியல இல்லையா? ஆமா சார். டிட்டர்மினேஷனா முடிவு எடுக்கிற மாதிரி தானே வரும். அந்த இடத்துல இருக்கிற வார்த்தைகளை this even will not be so much an aim and purpose as a spontaneous law of the being. ஒரு இயல்பான சட்டம்,
அண்ட் அண்ட் இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன், அப்படியே தானா முடிவு எடுக்கிறது அந்த உள்ளுணர்வுல. ஏப்பா அப்படி பண்ணனா தெரியலப்பா அப்படிதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அடிக்கடி. இது இப்படி பண்ண இப்ப ஒண்ணும் வேண்டாம். நான் இது வந்து சுய புராணம் நினைக்காம ஆன்மீகமா பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். என் மகன் 2 பேரையும் கூட்டிட்டு வந்ததே புதுச்சேரிக்கு நான் வந்ததே அவங்க 2 பேரும் ஆசிரம பள்ளியில படிக்கணுங்கிறதுக்காக. இப்ப ஏன்னா அது எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் கொடுக்கல எனக்கு. யாரும் இடம் கொடுப்பாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு யாரும் கொடுக்கல. என் மகனுக்கு வந்து 12 வயசு ஆகுது. அதோட முடியுது 11 இருக்கும்போது 12க்கு மேல அப்ளை பண்ண முடியாது சட்டம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு உள்ளுணர்வு தான், இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் தான். அதான சொன்னேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. இவங்களுக்கு தெரியும், நம்ம பாக்யலட்சுமி அம்மாவுக்கு நம்ம ஊர் பக்கத்துல பண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்ணாடி வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு பண்ணையார் வாழ்க்கை வெளியூர்ல சொன்னோம்னா, ஒரு வீடு, ஒரு தென்னந்தோப்பு, உறவினர்களால் சூழப்பட்ட ஒரு சூழல், இதெல்லாம் இருந்த ஒரு இது. ரொம்ப சாதாரண வார்த்தையில சொன்னா வெரி வெரி கம்ஃபர்ட் ஜோன். இங்க வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா அன்னை இருக்காங்க அப்படிங்கிற ஒரே இதுல முழுமையா நான் வேறு ஏதாவது எப்படி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பூந்த வீட்டுக்கு போது அது மாதிரி நான் வந்து முழுமையா ஒப்படைச்சு வந்தேன். அந்த மாதிரிதான் நான் வந்தேன். அது வந்து இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் சொன்னா, இடம் கிடைச்சதுனால நான் தப்பிச்சு இன்னைக்கு உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது காரணமா இடம் கிடைக்காம இருந்ததுன்னா அன்னை ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த நோக்கமும் நிறைவேறுச்சு. அடுத்த ஆண்டே பையனுக்கு இடம் கிடைச்சு, தெரியுங்களா, அப்ப எந்த சர்வீஸும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வரைக்கும் தான் என் பையன் படிப்பு முடிஞ்சிச்சு, மகளோட படிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம சர்வீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் தான். அது வந்து சொல்லுவாங்கல்ல, குதிரையை வந்து வண்டிக்கு பின்னாடி கட்டுற மாதிரி. பொதுவா குதிரையை வண்டிக்கு முன்னாடிதான் கட்டினாதான் வண்டி முன்னாடி போகும். தப்பா செஞ்சா இது வந்து நார்மல் பிராக்டிக்கல் மேன் நம்ம கொஞ்சம் முன்னாடி படிச்சு பாருங்க. அவன் சொன்னா அறிவு இல்லாம உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ போய் சேர்ந்திருக்க, எதை நம்பிட போனேன்னா என்ன சொல்லியிருப்பாங்க. புரியுதா நான் சொன்னது? பிரியமா? பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். அது தப்பா இருக்கலாம், ஆனா வெளியார் பார்வைக்கு அது தப்பா இருக்கலாம். ஆனா அது ஒரு இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் வந்து இறை தூண்டுதலால், இறை வழிகாட்டலாம் நடந்துச்சுன்னா இது ப்ரூஃப். இப்போ ஏன்னா என் மகள் வந்து பிகேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டாப்புல. மகனாவது இடையில 7ஆம் வகுப்புலதான் உள்ள நுழைஞ்சாங்க. ஆனா அவனுக்கு வந்து நான் அந்த மாதிரி ப்ரீகேஜில இருந்து வரணும்னு இது பண்ணி கரெக்டா முதல் எப்ப எலிஜிபிளோ 94ல இருந்து முயற்சி பண்ணி 2003 கிடைச்சது. நாங்க 2002 இந்த ஊருக்கு வந்தோம். 2003 என் மகனுக்கு கிடைச்சது. 2004 ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இயர் மகனுக்கு கிடைச்சது. 100% அதுக்கு இதுதான் நான் சொல்லுவாங்க. கம்மிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன், டோன்ட் சீக் கம்ஃபர்ட்னு அந்த மதர் வந்து இந்த 4 ஆஸ்டரிட்டிஸ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா. சைக்கிக் எஜுகேஷன் ஒண்ணு இருக்கும் எப்பவுமே. அதாவது அதுக்காக அசௌகரியமா இருந்தா அதான் சௌகரியத்தை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தா ஓகே, இல்லைன்னா அதுக்கு கவலைப்படும். Question is answered. Thank you, sir. Okay. Asnama. சார், இங்க இம்பெல்லர் அந்த வேர்டு சொல்லும்போது ஏர்கிராஃப்ட்ல வந்து அதை மேல ஏத்துற அந்த பார்ட் ஆர்கன் பேரு இம்பெல்லர். That which makes it soar high. அதான் டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்றாங்கல்ல. இல்ல அது ஒரு பார்ட்டுக்கே அந்த பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இல்ல ஈஆர் போடணும்னு நான் சொல்றது வெறும் இம்பல் தானே. that which impels. ஓகேங்களா? அது வந்து ஒரு நவுனா மாறிட்டு இது வந்து வினைச்சொல்லா இருக்கு இல்லையா சார்? அடுத்தது இந்த இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன், அதுக்கு வந்து பகவான் that he moved to from politics to spiritual heights இல்லையா, அந்த மூவ்மெண்ட். அப்புறம் அவரு அந்த பெங்கால் அங்க இருந்து சந்தனாகூர் பாண்டி அப்படி மூவ் ஆகுது, அதெல்லாம் கூட எல்லாமே அவரோட ஒவ்வொரு செயலும் சொல்லலாம். இது வந்து அப்பட்டமா தெரியக்கூடியது. அவரு அந்த நம்ம வித்து போட்டது, அது வளர்ந்தது எல்லாமே நம்ம சுதந்திர போராட்டத்துல அவர் செய்தது வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் தான். அது முதல்ல அவர் யோகா கத்துக்கிட்டதே எதுக்காக? இந்த நாகசாயி வந்து தண்ணியை மந்திரிச்சு அவங்களுடைய சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கொடுத்து சரி பண்ணப்போ ஸ்ரீரபிங்க என்ன யோசிச்சாரு? தனக்கு அதுல இருந்து ஏதாவது சுயலாபம் கிடைக்குமான்னு பார்க்கல. அந்த யோகிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா
இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முடியுமா தானே பார்த்தாரு இல்லைங்களா? அதுவே வந்து ஒரு பொது நலம் தானே, சுயநலம் தன்னலம் இல்லையில்ல. கரெக்டா வசனமா? அங்கே ஆமா சார், ரொம்ப அருமை. ஆன்மீகத்துக்குள்ள அவர் நுழைய காரணமா இருந்த அந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, 2-3 நாள் காய்ச்சல் ரொம்ப இருக்கும்போது அந்த நீர்ல மந்திரிச்சு நாகசாயி கொடுக்கும் போது அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வர்றது. நம்ம பாஸ்கர் லீலே பார்த்ததெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த அமைதியா இருந்தது எல்லாமே வந்து அவர் அப்படியே 14 வருஷம் அவன் வந்து அவர் ஒரு இருள் சூழ்நிலையில படிப்பு மற்றதெல்லாம் இருந்தா கூட லண்டன்ல நம்ம இந்திய நாட்டுல கால நிறுத்தினா அந்த இருள் விலகிச்சு, இருள் மேகமா இருந்திருக்கு 14 ஆண்டுகள் அப்படின்றாங்க. ஒரு ராமர் காட்டுக்கு போன கதை மாதிரிதான் நம்ம ஸ்ரீ அரவிந்தர் லண்டனுக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லலாம். ஆனா அது எல்லாம் இந்த இம்பெல்லிங் இதுன்னு சொன்னா நிறைய லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டாரு. அந்த பேஸ் இன்னைக்கு அவர் எழுதியிருக்கிற சாவித்திரி ஆகட்டும் எதா இருந்தாலும் சரி, எனக்கு இப்ப நம்ம படிக்கிற சிந்தசிஸ் ஆஃப் யோகால பயன்படுத்துகிற சொற்கள் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாகி அப்புறம் இங்க வந்தோன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே நமக்கெல்லாம் இதெல்லாம் படிக்க 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 நமக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு போக போகதான் நமக்கு தெரியும். சொல்லுங்க வசனாமா. சார் வந்து அவரு ஐசிஎஸ் வேண்டாம், அந்த நாட்டினுடைய சுதந்திரத்தோட கனெக்டடான எங்கேயோ நம்ம போகணும்னு வர பெரிய முடிவு அது கூட. ஆமா, இல்லாட்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அவரு வர பௌர்ணேஸ்வரமா நீங்க கை வச்சிருக்கீங்க சார். அவரு அந்த அவரோட தம்பிக்கு அந்த யோகி வந்து மஞ்சக்காமலைக்கு மந்திரிச்சு குடிச்சது, இது வந்து நான் சின்ன வயசுலயும் பார்த்திருக்கேன். ஆனா அவருக்கு அந்த தாட்னால ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது, எங்களுக்கு புரியாது. ஏன்னா இது இயல்பா நாங்க எடுத்துக்கிட்டு போனோம். இது மஞ்சக்காமலைக்கு இப்படிதான் மந்திரிச்சு கொடுப்பாங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி வாங்கி மந்திரிச்சு ஒரு மாடத்துல வச்சுட்டு அதை அடுத்த நாள் குடிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு கணக்கு நடந்துகிட்டு இருக்கும் வீடுகள்ல, எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த அந்த அதை பார்த்தது இன்னை வரைக்கும் எனக்கு நினைவுல இருக்கு. சுத்தி மாடத்துல டம்ளர் வச்சு அந்த ஊசி அதுக்குள்ள இருக்கு எல்லாம் செய்வாங்க. இத வந்து இந்த ஒரு விஷயம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்திய காமிச்சு கொடுத்துருக்குது. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்போ வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருந்திருந்தா இதெல்லாம் இயல்பான விஷயம், நம்ம கடந்து போயிருப்போம். இவரு அங்க ஃபாரினுக்கு போன அப்புறம் இந்தியாவினுடைய சக்தி அவரால் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு போல. இப்போ அப்படி தோணுச்சு சார் எனக்கு. லண்டன்ல இருக்கும்போது ஒரு விஞ்ஞான பார்வை தான், அறிவியல் பார்வை தான் அதிகமா இருக்கும். தண்ணி மந்திரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கா? மனுஷனை மாத்திரையை சாப்பிட்டு போறது விட்டுட்டு இந்த தண்ணியை மந்திரிச்சு குடிச்சா சரியா போறது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்க தோணும். பொதுவா பகுத்தறிவு அதை செய்யும். ஆனா அதை மீறி அதுல அவர் கண்ணுக்கு நேரம் பாக்குறாரு, அது குணமாகிறத பாக்குறாரு. அப்ப அந்த ஆற்றலை இது எனக்கு நீங்க பேச பேச எனக்கு பிசிக்ஸ் தான் ஞாபகம் வருது. எத்தனையோ தலையில ஆப்பிள் விழுந்திருக்கலாம், நியூட்டன் தலையில விழுந்த பிறகுதானே அதை வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நீங்க நான் இருக்கிறத வந்து அந்த ஆப்பிள் விழுகிறத நம்ம மத்தவங்க பார்த்த மாதிரி ஸ்ரீ அரவிந்தர் அதை பார்க்கும் போது அவர் வந்து அதை யோகிக் அந்த எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஒரு பவரோ அதே மாதிரி இந்த யோகிக் பவர் அப்படிங்கறத நம்ம வந்து நாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் வந்து இன்டியூட்டிவ் டிட்டர்மினேஷனா நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். நன்றி சார். ஓகே, இப்போ வந்து தமிழ்ல படிச்சு முடிச்சிட்டீங்களா மகேஷ்? மகேஷ் முடிச்சிட்டேங்க சார். முடிச்சிட்டேன் சார். ஓகே, அப்ப அடுத்த இதுக்கு நம்ம போலாம். நம்ம சத்திய யுகத்துக்குள் போக போறோம். ஏன்னா சாப்டரே முடிய போகுது. அதனால ரொம்ப உயர்ந்த நம்பிக்கைகளை, வலுவான நம்பிக்கைகளை ஊட்டி நம்ம அடுத்தது ஸ்பிரிச்சுவல் வில் நினைக்கிறேன் அதுக்குள்ள நம்ம போக போறோம். ஸோ நம்ம எதை படிச்சாலும் எதுக்காக படிக்கிறோம், என்ன டாபிக்னு மறக்காம படிக்கும் போது செயல்களுக்கு உரிய யோகம், செயல்முறை யோகம், கர்ம யோகம், அதுல வந்து அதை எப்படி முறைப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இது கண்டிப்பா வருது. இஃப் பை சம் மிரக்கிள், நம்ம பொதுவா இதை அடுத்த வரி படிக்கிறதுக்குள்ளே இது சொல்லிடுறேன். தமிழ் மக்கள் இல்ல பொதுவா இந்தியன்ஸ் வந்து இந்த மிராக்கிள் அப்படின்னு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அப்படிதான் சொல்லுவோம், மிராக்கிள் அது மிராக்கிள் எழுதும் போதே அது பக்கத்துல ஒரு கால் போடுவோம். கால் இல்லாட்டி நம்ம வந்து அதை என்னமோ கொஞ்சம் அற்புதத்துல கொஞ்சம் ஒரு மாற்று குறைவு மாதிரி இருக்கும். கரெக்டா? இப்ப பாருங்க, நீங்களே கேளுங்க. கேளுங்க இப்போ. Miracle, miracle. கேளுங்க உங்களுக்கு. Miracle. Miracle.
miracle, miracle, miracle. கேட்டீங்களா? அப்ப வந்து அது நம்மலாம் சொல்லுவோம் மிராக்கிள் அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம் இல்லையா? சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார் அந்த அந்த அற்புதத்தை அந்த அழுத்தம் கொடுத்து நீட்டி அதை சொல்றோம் நாம. இது அழகா மிரக்கல்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. நாம வந்து அது அற்புதங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம அன்னை பக்தர்கள்லாம் இன்னொன்னு கவனிக்கலாம். அம்மா மதனோட பேருடைய MIRRAங்கிறதுல MIRA அதுலயே இருக்கு. புரியுதா? மிரக்கல்லே இருக்கு. ஆமா ஆமா Okay. சார். நன்றி சார். இஃப் பை சம் மிரக்கிள், ஞாபகம் வச்சுங்க. நம்ம எல்லாம் இனிமே எஸ்பெஷலி சாவித்திரி எல்லாம் படிக்கும் போது மிராக்கிள்னு படிக்காம அது சில இல்ல சொல்லும் மிராக்கிள். இல்லுன்னு சவுண்ட் வந்து இங்கிலீஷ்ல வாய்ப்பே கிடையாது. பள்ளத்துல போற லகரம் அது கிடையவே கிடையாது. ஆனா நம்ம சைக்கிள், மிராக்கிள், மலையாளிஸ் அதையே சொல்லி பழகிருக்கு. ஏன்னா மலையாளத்துல லா இருக்கனாலே என்னமோ தெரியல. அதுல வந்து ஒரு பொதுவெளியில தான் சொல்றதுனால ஒரு சென்டென்ஸ் உருவாயிருக்கு. காலேஜில் படிச்சா நாலேஜ் கிடைக்கும், கலர்ஃபுல்லா மார்க்ஸ் கெட்டியா ஆபீஸ்ல ஒரு ஜாப் கிடைக்கும், இல்ல லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆளாங்கிறது அதுல ரொம்ப ஜாஸ்தி ஆகும் மலையாளத்துல. கவனிச்சிருக்கீங்களா? அந்த ஆக்சென்ட் இப்ப கரெக்டா இருந்துச்சா நம்ம பேசுனது? புவனேஸ்வரமா சொல்லலாம். லோரி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஓ சவுண்டு வேற மாதிரி வரும் உங்களுக்கு. சிலது வந்து அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். LAT வந்து நம்ம லேட் அப்படிமோ கேட்டுமோ, அவங்க வந்து லைட் கெயிட் அதான் கரெக்டான உச்சரிப்பு. கெய்னா வருது. அது ரெண்டு வெற்றிக்கு போற ட்ரா தான் போடுவாங்க. அங்கதான் சீஸ் சவுண்ட் கரெக்டா வரும். இத்திரி லேட் ஆகி அப்படிம்பாங்க. அது வந்து உச்சரிப்பு மிக சரியான உச்சரிப்பு. ஆபீஸுங்கிறது நம்ம ஆபீஸ் அப்படிமா, அவங்க ஆபீஸ்மாங்க. அது ரெண்டு கூட எல்லாம் ஆபீஸ் அப்படிங்கிற வரும். இதெல்லாம் உச்சரிப்புல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சப்போஸ் என்ன சொன்னாலும் அது நம்ம தாய்மொழி இல்லைன்னு போது கொஞ்சம் நம்ம சௌகரியத்துக்கு அதை மாத்திடுவோம். அதுதான் மிரக்கல் அப்படின்னு சொல்லலாம். மிரக்கல் பூ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல? மதர் சொன்ன பூ சொல்லுங்க சார். காசாம்பூ. ஆக்சுவலா அது காயாம்பூ. அது இதாகும் போது அதுதான் இதுல காயாம்பூ வண்ணனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா புவனசுந்தரி அம்மா வீட்டு வாசல்ல இந்த செடி இருக்கு. இந்த காயாம்பூ என்ன கலர் பாருங்க. அதுக்கு மதர் கொடுத்துருக்க பேர் வந்து சொல்லுங்க. Air of Auroville. Air, AIR. Air of Auroville. Air of Auroville இருக்கு. அது வந்து இதுல மெமிசைலோன் உப்பலெக்கம் அப்படின்னு காய்ப்பதில்லை. இப்பதான் இந்த வார்த்தை இது காய்ப்பதில்லை, அதனால அது பேர் காயாம்பூமா. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. காயாம்பூ மேனியன் என்பார் திருமாலை. மை நிறம் கொண்ட இந்த தெய்வத்தை தொல்காப்பியம் மாயோன் என்று குறிப்பிடுகிறது. முல்லை கருப்பில் ஒன்று காயாம்பூ. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சவுத்துல வந்து காயாம்பூன்னு பேர் கூட வைப்பாங்க சார் ஆட்களுக்கு. நான் கேட்டிருக்கேன் காயாம்பூன்னு. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இந்த பூ பேர் சொன்னா கூட தெரியாது. ஆமா சார் உண்மைதான். ஆனா மலையாளத்துல ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. பாட்டே இருக்கு. காயாம்பூன்னு ஒரு பெரிய பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் சாங்கே அதுல இருக்கு. வசந்தாமா இப்ப திருப்பி கை உயர்த்தினீங்களா? ஆமா சார். அதோடைய மிரக்கல்னு மதர் சொல்றாங்கன்னா அதுல நிறைய விஷயம் கொண்டு வருவாங்க எப்பவுமே. நீங்க சொல்றதுபடி பார்த்தா அதுல காய்கள் இல்லாமலே இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் எவ்ரிவேர், இட் இஸ் கண்டினியூயிங் ஃபார் எவர். அது ஒரு மிரக்கல்னு தோணுது. கண்டிப்பா நல்ல பாயிண்ட். அந்த அன்னம் பாருங்க. ஆக்சுவலா நீங்க இவ்வளவுதான் இருக்கும். அந்த பூவோட சைஸ் சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த எனாமல் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஷைன் அடிக்கும். நேர்ல அதாவது மாத்திரை மந்திர் போகும்போது உள்ள நுழைஞ்ச உடனே அந்த உண்டியல் பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு காயாம்பூ செடி இருக்கு. கொஞ்சம் தாண்டோன்னு அந்த பில்டிங் பையெல்லாம் வைக்கிற பில்டிங் தாண்டோன்னு லெப்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த செடி இருக்கும். பூவை பார்த்து உண்மையிலே அசந்திருக்கேன். முத ஆசிரமத்துல ஒரு ஆசிரமைட் அனிமேஷன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அதை சின்ன செடியா தொட்டியில வச்சிருக்காங்க, போய் பாருன்னு சொன்னாரு. எனக்கு அப்ப வந்து அது எனக்கு சரியா தெரியல, அவ்வளவு ஈடுபாடு இல்லாம. ஆனா இப்ப பூவை பத்தி தெரிஞ்சு இது பண்ணணும்னா ரொம்ப அதுல ஈர்ப்பு அதிகம்.
நம்ம சுரேஷ் பாபுவும் ரொம்ப அழகா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு இதுவும் அதோடைய சிக்னிபிகன்ஸ் நல்லா சொல்லுவாரு. சொல்லுங்க வசந்தாமா. சார் அது இயர் லாங் இருக்குமா, சில பீரியட்ஸ்ல தான் இருக்குமா? இப்போ வருஷத்துல 2 தடவை தான் பூக்குது. ஏறலாங்க. ஓ சரி, அத நாம தேடி போகணும், நாட் கேஷுவலி சீன். அது ஒரு மிரக்கல். அது வந்து ஆனா அந்த சீசனை தெரிஞ்சுட்டு நம்ம போகலாம். ஏப்ரல் அது கேட்கணும், மூணாமா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. வருஷத்துல 2 தடவை பூக்குற மாதிரி எனக்கு படுது. ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலே. ஸோ இப்ப திருப்பி நம்ம இது கொண்டுலாம் 6:15 மணி. இஃப் பை சம் மிரக்கிள் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன் all mankind at once will be raised to this level, we should have something on earth like the golden age of the traditions, Satya Yuga, the age of truth or true existence. ஸோ சத்திய யுகம் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து மெய் உண்மை மட்டுமே அப்ப இருந்திருக்கும், எந்த பொய்யும் இல்லை. நம்ம இன்னும் மலையாள பாட்டு ஒண்ணு போட்டோம் இல்லையா, மாவேலி வந்திடும் அந்த காலம் பத்தி ஒரு பாட்டு பாட்டேன். அந்த பாட்டுல இருக்கிற வரிகளும் இந்த சத்தியோக வரிகளும் ஒத்து போகக்கூடிய வரிகளா இருக்கும். யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, யாரும் ஏமாத்த மாட்டாங்க, யாரும் திருடு எதுவுமே இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாரும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆயுசு முன்னாடி யாரும் துர்மரணங்கள் இருக்காதுங்கிற மாதிரி நிறைய ஒரு பட்டியலே அதுல இருக்கும். அப்போ ஏதோ ஒரு அதிசயத்துல ஸ்ரீ அரவிந்த் அப்படி ஒரு வார்த்தை ரொம்ப அபூர்வமா தான் யூஸ் பண்ண. ஏன்னா அவர் வந்து மிரக்கல்ங்கிறது டெய்லி விஷயங்கிற மாதிரி தான். ஒன்ஸ் நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்படியெல்லாம் அதிசயம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து நம்ம பார்வைக்கு வேணா அது வந்து அதிர்ஷ்டமாவோ இல்ல இதாவோ அற்புதமாவோ தெரியும். ஆனா உண்மையில வந்து அது எப்பவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல அவரை சொல்றாரு, இஃப் சம் மிரக்கிள் பை சம் மிரக்கிள் ஆஃப் டிவைன் இன்டர்வென்ஷன், இறைவனுடைய தூண்டுதலால் அல்ல அவங்க வர்றதால ஒரு அதிசயம் இருந்தா, ஆல் mankind at once could be raised to this level. இந்த நிலைக்கு நம்ம போன பத்தியில படிச்ச அந்த உயர்நிலைக்கு உயர்ந்தால் we should have something on earth like the golden age of the traditions. அப்போ அந்த பொற்காலம்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த பொற்காலம் மாதிரி ஒன்று சம்திங் ஆன் earth, இந்த உலகத்துல அந்த பொற்காலம் மாதிரி, அந்த மரபு வழி வந்து பொற்காலம் மாதிரி நம்ம வந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த காலத்துல சத்திய யுகான்னு சொல்லுவாங்க. அப்புறம் தி ஏஜ் ஆஃப் ட்ரூத், அது மெய்ப்பொருளின் காலம், மெய்யின் காலம் சொல்லலாம், மெய்க்காலம் சொல்லலாம். ஆர் ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையான ஜீவனோட இருக்கும். அதுக்கு அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து 206வது பக்கம் முடிஞ்சு நம்ம 207க்குள்ள போறோம். For the sign of the Satyuga is that the law is spontaneous and conscious in each creature and does its own works in a perfect harmony and freedom. ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லாம் பல முறை சொன்னா பிகாஸ் ஏன் அப்படி இருக்குன்னா, the sign of the Satyuga is that the law is spontaneous. இதைத்தான் நம்ம வந்து போன பத்தியில வந்து நம்ம படிச்சோம். இந்த லா வந்து ஸ்பான்டேனியஸ்ங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பார்க்கும் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து நிறைய ஆட்டோமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்பான்டேனியஸ் லா, திஸ் ஈவன் வில், இன்னைக்கு படிக்க தொடங்குனதே அதுல தான். திஸ் ஈவன் வில் நாட் பி சோ மச் an aim and purpose as a spontaneous law of the being அப்படின்னு போட்டுருந்தாங்க. இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணோம். இதையும் பொருத்தி பாருங்க. அப்போ சத்தியயுகத்தோடைய அடையாளமே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இயல்பான ஒரு சட்டம். அண்ட் கான்சியஸ் இன் ஈச், the law is spontaneous and law is conscious. அப்போ உணர்வுள்ள, இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், எல்லா சட்டமும் ஈவன் பிஎல் படிச்சவங்களுக்கே அத்தனை சட்டமும் அத்தனை செக்ஷனுமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அத்தனை சட்டங்கள் இருக்கு. நம்ம எழுதப்பட்ட மனிதனால் எழுதப்பட்ட இந்தியாவில மட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனா அந்தந்த சட்டங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் உணர்வோட தெரியுமா நமக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் எல்லா சட்டமும் தெரியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. அப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரியல, இல்லாட்டி அது தப்பு நான் பண்ணிருக்கோம்னா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்ங்கிறதும் சட்டத்துல சொல்லிடுவாங்க. அது தெரியலன்னு சொன்னா, நீங்க திருட்டு தப்புன்னு தெரியாதுன்னா தெரியாம திருடிட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திருட்டு வந்து குற்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, நான் திருடிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உணர்வச்சுதான் நம்ம எல்லாருமே இருக்கும். ரொம்ப படித்த வழக்குரைஞர்கள் உட்பட நான் சொல்றேன். வழக்கறிஞர் சவறு, வழக்குரைஞர் சரி, வழக்கெடுத்து உரைப்பவர் அப்படிங்கிறா வழக்குரைஞர்ங்கிற சொல் சரியான சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நாட்டில் உள்ள அனைத்து சட்டங்களும் இங்கிலீஷ்ல ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் எல்லாம் முழுமையா கரைச்சு கொடுத்துருப்பாங்களா, இல்ல ஒவ்வொரு செக்ஷனா அதோட உட்பொருள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தே ஆர் நாட் கான்சியஸ், ஃபுல்லி இன்கான்சியஸ் இல்லை, ஆனா 100% தெரிய வாய்ப்பு இல்லை.
ஆனா இந்த சட்டம் எப்படின்னா, the law is spontaneous, the law is conscious in each creature. அப்போ ஒவ்வொரு, அதாவது இது வந்து நாய், பூனை, கரடி, புலி, சிங்கம் எல்லாத்துலயும் கூட மனிதன் உட்பட அத்தனைக்குமே அது இருக்கும். அதெல்லாம் புலியோட வேலையை செய்யும், பூனையோட வேலை, ஓனாயோடைய வேலையை செய்யும், ஒட்டகச்சிங்கியோட வேலையை செய்யும். அதோட உயரம், அதோட சாப்பாடு, அப்படி மரத்துல அப்படி சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அதுக்குன்னு ஒரு சட்டம், அதுக்கு வந்து இயல்பாகவும் தான் உணர்ந்து அதை செய்யும். அதனாலதான் தேனி வந்து எண்கோணத்திலயும் ஐங்கோணத்திலயும் கட்டாம அறுகோணத்துல கட்டுறதுலாம் இதுதான் நம்ம சொல்றோம். அது ரொம்ப இயல்பாகவும் அதே மாதிரி மனிதனுக்கும் ஒண்ணு இருக்கும். அப்போ ஒவ்வொரு each creature and does its own works in a perfect harmony and freedom. அப்போ தேனி பாட்டுக்கு அது பாட்டுக்கு கூடி கட்டிட்டு இருக்கும், எறும்பு பாட்டுக்கு அது பாட்டுக்கு இது செஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி அதாவது அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட் ஹார்மனி அண்ட் ஃப்ரீடம். யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் தேனி என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த மகரந்த சேர்க்கை இல்லாமல் போய்விடும். மகரந்த சேர்க்கை இல்லாவிட்டால் செடிகளே இருக்காது. இப்ப தேனியும் அந்த பெர்ஃபெக்ட் ஹார்மனிக்கு அது மிகச்சிறந்த வந்து. ஆனா அதுக்காக அதுதான் சுதந்திரமாகவும், அது ஒரு அடிமை மாதிரி இல்லாம சுதந்திரமாகவும் எல்லாம் வேலை செய்யும். அதுதான் சத்திய யுகத்துடைய இது. மனிதர்கள் பூச்சி, புழு, அதுக்கெல்லாமே இது இருந்துச்சுன்னா மனிதர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து ரொம்ப அழகா அதை விளக்கி இருப்பாரு. இப்போ வந்து மகேஷ் படிச்சுட்டாங்க. கண்மலர் அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனசேரன் ஐயா படிக்கிற நிலைமையில இருக்கீங்களா? வாக்கிங்ல இருக்கீங்களா? மீனாட்சி அம்மா வந்திருக்கீங்களா? சரி, படிங்கம்மா. வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு விதத்தில் தெய்வீக அற்புதம் நிகழ்ந்து மேற்கூறிய நிலைக்கு மனித குலம் முழுவதும் ஒரேடியாக உயர்த்தப்படுவது சாத்தியமானால் மெய்மையின் காலமாகிய மெய்யான படைப்பின் காலமாகிய சத்திய யுகம் எனப்படும் பொற்காலம் இப்புவியில் இடம் கொள்ளும். ஒவ்வொரு ஜீவராசியிலும் அதற்குரிய நியதி இயல்பானதாக உணர்வுள்ளதாக இருக்கும். முழுமையான சுதந்திரத்திலும் இசைவிலும் அது இயங்கும் என்பதே சத்திய யுகத்தின் அடையாளமாக இருக்கும். நன்றிங்கம்மா. நன்றி சார். அடுத்தது அதெல்லாம் கரெக்டா முடியுது. நன்றி. நீங்க வந்ததை நான் கவனிக்கல. அதனால நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். மகேஷ் சார் முன்னாடி நான் தான் சார் படிச்சிருக்கணும். அப்படியா? ரிவர்ஸ்னா அப்படிதான் பார்த்தப்போ காணும். அதனால நான் கேட்கும்போது நீங்க அந்த அல்பபெட்டிக்கலா அந்த எம்ல நீங்க காணும். நான் கவனிக்கல. ஓகே, இது பெரிய சென்டென்ஸ். 7 நிமிஷத்துல படிக்க முடியுதான்னு பார்ப்போம். சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், சத்திய யுகங்கிறது அதிமன யுகமா இருக்குமா சார்? இல்ல அதிமன யுக வந்து சத்திய யுகத்தினுடைய ஒரு பார்ட்டா இருக்குமா? எப்படி சார் அது? என்ன பொறுத்தல அதாவது சத்திய யுகம் நீங்க சொல்ற மாதிரி அதிமன யுகமும் ரெண்டும் கிட்டத்தட்ட பொருந்தி போற ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த பீரியட்ல வந்து அதிமனங்கிற கான்செப்ட் இல்லாம இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம 4 யுகம் சொல்லுவாங்க இல்லையா? கலியுகத்துல முடியும், பிரளயம் வரும், அப்புறம் திருப்பி முதல்ல தொடர்ந்து சொல்றாங்க. ஆமாங்க சார். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 4 யுகத்தை 4 பாகமா 4 குவார்டரா பிரிச்சுட்டு அந்த ஒரு ரவுண்ட்ல கலியுகத்துல இருந்து கொஞ்சம் போல வந்து ஒரு ஆங்கிள் போட்டு சத்திய யுகம்னு கொண்டாடுறாங்க சார். அது பார்த்திருக்கேன் நானு. அதுவா? அதெல்லாம் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அல்ல அதெல்லாம் பழமையான விஷயங்கள். அந்த அதிமன உலகம், அதிமன யுகம்ங்கிறது அந்த காலத்துல பேச்சே இல்லாம இருந்துச்சு. அதாவது இப்படி 4 வந்து எல்லாரும் கூட போட்டு உடைத்த படிச்சோம். அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 கொண்டு வந்து அவனோட தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்த ஆண்டி மாதிரி எல்லா உலகத்தையும் போட்டு முடிச்சிருவாங்க. முடிச்சு அது வந்து ஒவ்வொரு மதத்துல தீயா வந்து எரிஞ்சு போலாம், இல்ல வெள்ளமாக வந்து அழித்து போலாம், பிரளயம் சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் அப்போகாலிப்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம அதிமனம் வரும்போது மதர் சொன்னாங்க, இனிமே பிரளயத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. மதர் 2 விஷயம் உலகம் பூரா சொல்லிட்டு இருக்குது, மறுக்கக்கூடிய 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சு. 3வது உலக யுத்தம் வரும் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் இப்ப ரஷ்யா, யுக்ரைன், இந்த இஸ்ரேல், இதெல்லாம் ஹமாஸ், இதெல்லாம் அதுல அப்படி கூட்டு சேர்ந்தா அது ஒரு உலக யுத்தமா மாறக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். எல்லாத்துக்கும் இப்ப அணுகுண்டு இருக்கு. அடுத்த உலக யுத்தம் வந்தா வாழ்றதுக்கு எத்தனை பேர் இருப்பான்னு தெரியாதுங்கிற மாதிரி தோணும். அது ஒரு பக்கம். அப்போ 3வது உலக யுத்தம் வராதுன்னு அன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க.
ரெண்டாவது வந்து இந்த பிரளயமும் கிடையாது, உலகம் அழிந்து போக வாய்ப்பில்லை அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? சொல்லுங்க வசனமா. சார் நீங்க கூறியிருக்கிற கைட்லைன்லயே சத்திய யுகா த ஏஜ் ஆஃப் ட்ரூத் ட்ரீ கேபிட்டல், நம்ம வந்து அந்த சுப்ராமெண்டல் அதுக்குமே அதிமன யுகம், அதுக்கு இந்த சுப்ராமெண்டல் ட்ரூத் இஸ் தி ஃபர்ஸ்ட் கைடிங் ஃபேக்டர். அவர் வந்து இந்த சத்தியம், ரிதம், பிருகத் இதெல்லாம் தான் சூப்பர் மைண்டுன்னு டிஃபைன் பண்றாரு இல்லையா? கரெக்ட். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்ல. இது வந்து அப்ப அடுத்த யுகத்துக்கு இட்டு செல்ற மாதிரி இல்லாம அந்த யுகத்தோட நிலையா இருக்கிற மாதிரி ஒரு தன்மை வருங்கிறதா இதுல இருக்கிற பாயிண்ட். ஓகே, அது சத்துர் யுகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, அவரு என்ன ஒரு இடத்துல பேசினாங்கன்னா அந்த சுப்ராமெண்டல் யுகா அல்லது சுப்ராமெண்டல் அந்த டச் வந்து எப்பவுமே இருக்கு, இட் பர்வேட்ஸ் எவ்ரிவேர் மாதிரி சொன்னாங்க. அது வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற மாதிரி கன்ஃபைன்ட் இல்லை. இந்த காலப்படி இந்த 4 யுகம் சொல்றதெல்லாம் தே ஃபாலோ ஏ சீக்வன்ஸ். அந்த சுப்ரா வந்து எல்லா இடமும் இருக்கக்கூடும் அப்படின்னு, அது இட் கேன் ஓவர்லாப். இதெல்லாம் எல்லாமே இப்ப ஆனா இதுல சொல்ற பேரு பார்த்தா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சத்தியுகம்ங்கிறது எந்த இதுல வருதுன்னா முதல்ல தான் இருக்கும். ராமர் வாழ்ந்த காலத்தை கூட அந்த மாதிரி சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், பார்ப்போம். ஆனா இப்ப எல்லாரும் நீங்க இதெல்லாம் மறந்துட்டு, இந்த யுகங்களை மறந்துட்டு நம்ம சுப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் வரப்போகுது, நம்ம சுப்ராமெண்டல் பீயிங்கா நம்ம இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அழகா நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த சத்திய யுகத்துல மனிதர்கள்னு இல்லாம எல்லாமே தேவர்களாவே அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவாங்க, தெய்வங்கள் இறங்கி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இயக்கத்துல சொல்லி போட்டிருந்தாங்க சார். நான் படிச்சு ஞாபகம் இருக்கு. அது வந்து கலியுகத்தினுடைய எண்ட் ஆஃப் த இது வந்து சத்திய யுகமா வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது கலியில இருக்கக்கூடிய கொடுமைகள், பொய்த்தன்மைகள் எல்லாம் ரொம்ப கொழுந்து விட்டு எரியும். பார்த்தா இதெல்லாம் தேர்ற மாதிரி தெரியாது, எப்படி நல்லாகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, விளக்கு அணைவதற்கு முன்னால ஒரு நல்லா தெளிவா காசுமா எரியும். அது மாதிரி கலியுகம் கொஞ்சம் கூத்தாடி நிக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 28 ஆச்சு. அடுத்த சென்டென்ஸ்க்கு நான் போல லைட்டா சொன்னா, யூனிட்டி அண்ட் யூனிவர்சாலிட்டி நாட் செப்பரேட் டிவிஷன் would be the foundation of the consciousness of the race. அப்ப அந்த மனித இனத்தின் அடிப்படை, மனித இனத்தின் உணர்வு நிலையின் அடிப்படை என்னவா இருக்குன்னா ஒற்றுமை, ஒருமை, ஒரு பிரபஞ்சம் எல்லாம் தழுவிய தன்மை. நான் இப்பெல்லாம் நம்ம இருக்கிறது, நீங்க புவனேஸ்வரமா, நீங்க வசனம்மா, நீங்க மகேஷ், நீங்க கடலூர் சீனிவாசன், அவரு தஞ்சாவூர் சீனிவாசன் சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரிச்சு பிரிச்சு பாக்குற செப்பரேட்டிவ் இதுதான் நம்ம கிட்ட இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா செப்பரேட்டிவ் டிவிஷன், பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது, பிரிவு மனப்பான்மை இருக்கும், அது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஃபவுண்டேஷன் செப்பரேட்டிவ் டிவிஷன் தான். ஆனா சத்திய யுகம் சொல்லக்கூடிய நிலைக்கு போனா யூனிட்டி அண்ட் யூனிவர்சாலிட்டி, எல்லாரும் ஒன்றுங்கிற நினைப்பும் ஒரு பிரபஞ்சம் தழுவும் தன்மையும் இருக்கும். அதுல ஒவ்வொன்றா மனித இனத்துக்கே உணர்வு நிலையோடு அது இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க பேர் எனக்கு நினைவில்லை, ஒரு லேடி வந்து கோடசுந்தரி அம்மா கேட்டாங்க. அதாவது முன்ன எல்லாம் பெரியவங்க சொன்னா கண்மூடித்தனமா இல்லை நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இப்பெல்லாம் யாரும் கேட்கறது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி கேள்வி கேட்கணும் தான் ஸ்ரீ அரவிந்தரும் சொல்றாரு. கண்ணு மூடிட்டு மெக்கானிக்கலா இயந்திரத்தனமா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. அதுல இதுலயும் பாருங்க, அந்த கான்சியஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க பாருங்க. அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த ரேஸ்ன்னு ஒண்ணு போட்டுருங்க. அப்புறம் இந்த இடத்துல இந்த கான்சியஸ் இன் ஈச் கிரீச்சர், எது கான்சியஸ், லா இஸ் ஃபார் லா இஸ் கான்சியஸ் போட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ். அப்ப அந்த உணர்வோட நம்ம இருந்த அந்த சும்மா வந்துட்டு 5 வேளை குளிக்கிறோம், 6 வேளை கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றதெல்லாம் சொல்லிட்டு மெக்கானிக்கலா இருந்தா அது கண்டிப்பா ஒரு விஷயமா இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த பெரிய சென்டென்ஸை நாளை ஞாயிறு விட்டுட்டு 17 விட்டு 18ஆம் தேதி காலையில் முடிந்தவரை படிப்போம். அந்த அத்தியாயமே முடிய போகிறது. அந்த நல்ல நோட்டோட நம்ம முடிப்போம். 29th மார்ச் அம்மையும் சேர் வந்து முதல் பார்த்த நாள்.
அதற்குள்ளேயே முடிச்சுட்டு நம்ம சுப்ரீம் வில்லுக்குள்ள போயிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம 2 நிமிஷம் பிறகு பார்ப்போம். இந்த இறுதி நாளா இருக்கனால நம்ம இன்னைக்கும் அன்னையுடைய கருத்துக்களை பார்ப்போம். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.